பீர்க்கங்காய் தோல் துவையல் தாங்க. நான் தோலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன். இது வந்து நான் காரம் வந்து எனக்கு ஓகேன்ற அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். நான் கொஞ்சம் காரமாக தான் சாப்பிட்டுக்குவேன். அதனால் நான் காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்குறேன். மிளகா, கட்டவிரல் சைஸ்க்கு இஞ்சி, அதே சைஸில் புளி, பூண்டு, இவ்வளோ தாங்க. இதை அப்படியே வணக்கி உங்கள் விருப்பம் தண்ணி லைட்டாக சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் சேர்த்துக்காமல் அப்படியே அரைச்சிக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம். இப்போ இதை மட்டும் அப்படியே வணக்கி எண்ணெய் ஊற்றி வணக்கி அப்படியே தாளிச்சிக்கிறது தாங்க. இதுதான் பீர்க்கங்காய் தோல் துவையல். இப்போ நான் இது எல்லாத்தையுமே வானலில் சேர்த்துட்டேன். எண்ணெய் ஊற்றி ஜஸ்ட்டு வணக்கிறது தாங்க. நான் எல்லாத்துக்குமே இதயம் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போது நல்லெண்ணெய் தான் இதுக்கு சேர்த்துக்க போகிறோம் வணக்கிறதுக்காக. சேர்த்துட்டு வணக்க ஆரம்பிச்சிடலாம். எந்த அளவுக்கு நல்லா வணக்கி அரைக்கிறோமோ டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க. இதுன்னு இல்லை, நார்மலாக சட்னி, துவையல், அது இதுன்னு எது செஞ்சாலுமே சரி, எந்த அளவுக்கு நல்லா இது மாதிரி ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைக்கிறோமோ டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சி. இதுக்கப்புறம் ஃபேனில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சி அப்படி தாளிக்கிறது தாங்க. தாளித்து நல்லா கொதிக்க வைக்கணும்லாம் இல்லை, சும்மா நீங்கள் அந்த குழிக்கரண்டி வச்சு கூட தாளித்து அரைச்சதில் ஊற்றி நீங்கள் அப்படியே நார்மலாக சட்னி மாதிரி தாளிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லாவே ஆறிடுச்சுங்க. இதுக்கப்புறம் மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உப்பு போட்டு தண்ணி வேணும்னா லைட்டாக சேர்த்துட்டு அரைச்சிக்கிறது தாங்க. அரைச்சி அப்படியே குழிக்கரண்டி வச்சு தாளித்து ஊற்றிடுறது தான். நல்லா பேஸ்ட் பதத்துக்கு நம்ம அரைச்சிட்டோம். இனிமேல் தாளிப்பு போட்டுக்கலாம். அதே நல்லெண்ணெயை வச்சு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிப்பு சேர்த்துட்டோம். அவ்வளோதான். இது வந்து நார்மலாக நீங்கள் ரைஸ்லேயும் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.